லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், கல்யாண வேலை எவ்வளவு கிடக்குது? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன லட்சுமி மேடம்? அட, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஒண்ணும் இல்ல. முகூர்த்த நாள் நெருங்கி வர பொண்ணு மாப்பிள்ள டென்ஷனா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு இப்படியா? பர்ஸ தொலைச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்க மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்து இருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு சொல்லு. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஹரிஸ் கிச்சன்ல வேலை பார்த்த எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து இந்த கல்யாணத்துல ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுக்க போறோம். கிஃப்ட் என்னன்னு கேட்காதீங்க, அது சஸ்பென்ஸ். ஏய், அவங்களுக்குலாம் யார் சொன்னது? சார், எதுக்கு சார் சும்மா சும்மா கோச்சுக்கிறீங்க? பாஸ்க்கு மேரேஜ்னு நான் தான் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணேன். ஏன் மேடி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? பாருங்க மேடம் எப்படி பேசுறாருன்னு. நம்ம கூட இருந்தவங்களோட எத்தனை கல்யாணத்துக்கு போய் சமைச்சிருப்போம். அப்பெல்லாம் நம்ம பாஸுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஹரிஸ் கிச்சன்ல வேலை பாக்குறவங்கள நான் என் லேபரா பாக்கல, என் சொந்தமா தான் பாக்குறேன்னு எத்தனை வாட்டி என்கிட்டயே சொல்லிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லாம இப்படி கல்யாணம் பண்ணா அது நமக்கு தானே அசிங்கம். சரி விடு, எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? அபார்ட்மெண்ட் வாசல்ல ஹரி பெட்ஸ் லக்ஷ்மின்னு ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் வைக்கலான்னு இருக்கேன். அதுல வைக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேரோட போட்டோ வேணும். நீங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் போட்டோ பண்ணிருந்தீங்கல்ல, அந்த போட்டோஸ்லாம் எங்க இருக்கு? அத கொஞ்சம் அனுப்புங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எதுக்கு வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? சார், கல்யாணத்துக்கு டவுரி வேண்டான்னு கூட சொல்லலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எங்க சந்தோஷத்துக்காக பண்றதை நீங்க வேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்கிட்ட எதுவும் இல்ல. அந்த விக்கி தான் போன்ல போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தா, போட்டோகிராஃபரிங் கூட்டு வந்தான். அவங்ககிட்ட போய் கேளு. இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? 10 நிமிஷம் பேசிட்டு தான் சொல்வீங்களா? நான் வரேன் சார். பாய் மேடம். லக்ஷ்மி, இப்படி சோகமா இருக்கிறதுனால எதுவும் மாறிட போறது இல்ல. கல்யாண நேரத்துல இப்படி இருக்கிறது நல்லதும் இல்ல. பயமா இருக்கு சார். பவிக்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ பிடிவாதமா இருக்கா. குட்டி இன்னொரு பக்கம் வர முடியாதுன்னு சொல்லி அவன் பிடிவாதமா இருக்கான். என்ன நடக்க போதோன்னு பயமா இருக்கு. லக்ஷ்மி, பிரதிபா ட்ரிகர் பண்ணதுனாலதான் பவித்ரா அப்படி டெம்ப்ட் ஆகி பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் டைம் கொடுத்து யோசிச்சானா சந்தோஷ் பேசுறதுலயும் ஒரு வேலிட் ரீசன் இருக்குங்கிறத அவ புரிஞ்சுப்பா. நீங்க வேணா பாருங்களேன், நாளைக்கே பவி நான் செஞ்சது தப்பு, டெஸ்ட் எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்ல போறான். இல்ல சார், அவ டெஸ்ட் எடுக்கிறதுல உறுதியா இருக்கா. இப்ப கூட சொல்லிட்டு போனா. குட்டியும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்புறம் நம்ம என்ன சார் பண்ணுவோம்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் தீந்து கொஞ்சம் சந்தோஷம் வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல். நாம எப்படி சமாளிக்க போறோம் சார்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது ஏன் குடும்பம். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் சார் குட்டி இப்படி பண்றான்? நேத்து கோவமா பேசிட்டு போனா, இன்னும் காணோம். எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு? திடீர்னு பவி அப்படி சொன்னதும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கோச்சுக்கிட்டு போயிருக்கான். வந்துருவா, விடுங்க. என்ன சார் இது? நைட் ஃபுல்லா போயிடுச்சு, 12 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். கோவம் தணிஞ்சிருக்கணுமே. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இப்ப கூட வரலன்னா பயமா இருக்கு சார். அப்படி எங்க போயிருப்பான்? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, வந்துட்டான் பாருங்க. குட்டி, குட்டி நில்லு, நில்லு குட்டி. எங்கடா போயிருந்த? நேத்துல இருந்து உன்னை காணோம். இவ்வளவு இடத்துல எல்லாம் தேடணும் தெரியுமா? போன் பண்ணி பார்த்தா போனை வீட்டுல வச்சுட்டு போயிருக்க. நான் எங்கேயுமே போகல, கீழே தான் இருந்தேன். நீங்க தான் யாருமே என்ன தேடி வரல. அந்த அளவுக்கு இருக்கு
நீங்க என் மேல காட்டுற அக்கறை. என்ன உன் பிரச்சனை சந்தோஷ்? நைட் நான் கீழே வந்து பார்த்தேன். பார்க்கிங்ல, செக்யூரிட்டி ரூம்ல எங்கேயும் உன்னை காணோம். சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்ப. இந்த நேரத்துல யாருக்கும் ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ண வேண்டாம் தான் நான் ஃபோன் பண்ணாம. சார், நான் எங்கேயுமே போகல சார். நான் ஸ்டோர் ரூம்ல தான் உட்கார்ந்து இருந்தேன். என்ன ஸ்டோர் ரூம்லயா? ஏண்டா ஸ்டோர் ரூம்ல இருக்கேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இப்படி பதறி போயிருக்க மாட்டோம்ல. உன்னை காணோம்னு நினைச்சு எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பெருசா உன்னை தேடி வரல நீ கோச்சிக்கிட்டு இருக்க. உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணு உனக்காக சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவன் நினைப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அப்படி இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? குட்டி, பவித்ரா ஒரு டம்ளர் பால் குடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீ என்னடானா என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது பாரு, நீ என்ன பண்ணுவியா எது பண்ணுவியா எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் சமாதானப்படுத்து. அவளை ஏதாவது சாப்பிட வை போ. என்னடா சந்தோஷ், எப்ப டெஸ்ட் எடுக்க போற? என்னையே முறைக்கிற? நம்ம அபார்ட்மெண்ட்ல ஹாட் நியூஸ் இதான் தெரியுமா? சந்தோஷ் எப்ப டெஸ்ட் எடுக்க போறான், எந்த ஹாஸ்பிட்டல் எடுக்க போறான், யாரெல்லாம் கூட போறாங்கன்னு எல்லாரும் ஒரே பேச்சு. பேப்பர்ல வராத ஒரே குறைதான். அப்பா, ஏற்கனவே குட்டி டென்ஷன்ல இருக்கான். நீங்க வேற டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லி அவனை இன்னும் வெறுப்பேத்துறீங்க. ஓ, நீங்க பண்றதெல்லாம் சரி, நாங்க பேசுறது மட்டும்தான் தப்பா போச்சா? நல்ல கௌரவமான குடும்பத்துக்குள்ள கண்ட கழிச்சடையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கல்யாணம் அது இதுன்னு கூத்தடிக்கிறீங்க. அதெல்லாம் அசிங்கம் இல்ல, நான் பேசுறதா அசிங்கமா? எங்கடா போன? நைட் ஃபுல்லா எங்க இருந்த? எவ்வளவு வாட்டி உனக்கு கால் பண்ண தெரியுமா? ஏய், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேற வாங்கிருக்கேன். எனக்கு டெஸ்ட் இருக்கு, வா கிளம்பலாம். வந்துட்டா பாரு சவால் ராணி. நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, இப்ப இந்த பிரச்சனையை பேசுறது சரியானு கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாருக்கும் மத்தியில வீட்டை காலி பண்றேன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. தாத்தா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சந்தோஷ், வா நம்ம நேரா டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவோம். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். பவி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நேத்துல இருந்து இத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ கிளிப்புல சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்க பவி. இத பாரு பவி, இந்த மாதிரி நேரத்துல உன் கூட ஆர்கியூ பண்ண வேண்டாம் தான் நான் நைட்டு பூரா அந்த கொசுக்கடியில அந்த ஸ்டோர் ரூம்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். நீ என்னடா கொஞ்சம் கூட மாறாம திருப்பி திருப்பி அதை முதல்ல இருந்தே நீ ஆரம்பிக்கிற. இத பாரு பவி, டெஸ்ட் எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் எங்கேயுமே வரப்போறதில்ல. இதுதான் என்னோட முடிவு. ஓ, அப்படியா? அப்ப நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்கோ. இந்த பிரச்சனை நீ டெஸ்ட் எடுத்தாதான் தீரும். இப்ப நீ டெஸ்ட் எடுக்க என் கூட வரலனா நான் சாப்பிடாம தான் இருப்பேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. அத்தை, நீங்க வாங்க அத்தை, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். இவ எப்படி வராம இருக்கான்னு நானும் பாக்குறேன். பவி, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் எதுவும். எல்லாரும் ஏன் அத்தை இப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க? இதெல்லாம் நான் ஏதோ சொல்லிட்டேன்னு ஈகோல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. சொல்றத கேளுங்க. இதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. எல்லாம் நல்லதுக்கு தான் பண்றேன், புரியுதா? ஐயோ பவி, நீ என்ன சொன்னாலும் நான் இந்த டெஸ்ட் எடுக்க வர மாட்டேன். சந்தோஷ், நானும் உன்னை டெஸ்ட் எடுக்க வைக்காம விட மாட்டேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஏய், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாதுடா. என்ன திமிரா பேசிட்டு போறா பாரு. இதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அந்த புள்ளைய தூக்கிட்டு வராதீங்கன்னு கேட்டாளா உங்க அம்மா?
பஞ்சமா பாதகத்தி அந்த பிரதிபா. அவன் நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா. இப்பதான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பி அவமானப்படுத்திருக்கீங்க. அடிபட்ட பாம்பா இருக்கா, விடுவாளா உன்னைய? ஏய், நீ வசமா மாட்டிருக்கடா. இதுல இருந்து நீ தப்பிக்கிறது குதிரை கொம்புடா. என்னமோ பண்ணு போ. பவி, சொன்னா கேளு பவி. புள்ளத்தாச்சி பொண்ணு எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுட்டே இருப்ப? வா, ஒரு இடத்துல உட்காரவாவது செய். பரவாயில்ல அத்தை, நான் நிக்கிறேன். பவி சொன்னா கேளு. பிடிவாதம் பிடிக்காது. நேத்துல இருந்து நீ ஏதோ சாப்பிடாம வேற இருக்க. மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வா வந்து உட்காரு பவி. வா உட்கார சொல்றோம்ல. நீங்க 2 பேரும் என் மேல இருக்கிற அக்கறையில இவ்ளோ சொல்றீங்க. இந்த அக்கறையில கொஞ்சமாவது சந்தோஷ்க்கு இருக்கா பாத்தீங்களா? பிரெக்னன்சில வைஃப் என்ன கேட்டாலும் ஹஸ்பண்ட் செய்வான்னு சொல்வாங்க. ஆனா இவன்கிட்ட ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்க சொல்றதுக்கு நான் இவ்ளோ ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதா இருக்கு. பவி, குட்டி உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கான். அதான் இப்ப பிரச்சனையே. நம்மள நம்பாம அந்த பிரதிபா சொல்றதுக்காக டெஸ்ட் எடுக்க சொல்றாளே, அதான் அவனுக்கு கோவம். அதுவும் இல்லாம பிரதிபா ஒரு ஃப்ராடுன்னு நல்லா தெரியும். அவ பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இப்படி டெஸ்ட் எடுக்க சொன்னதுனாலதான் அவனால் தாங்கிக்க முடியல. உங்க எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் இப்ப எடுக்கிறது வேணா தப்பா தெரியலாம். ஆனா இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு அதோட இம்பாக்ட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு. சரி, மேலும் மேலும் இதை பத்தி பேசி ஆர்கியூ பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார ப்ளீஸ். இல்ல சார், சொல்றத கேளு பவி. அதுக்காக இப்படி நிக்க கூடாது. எவ்வளவு நேரம் தான் நீயும் இப்படியே நின்னுட்டு இருப்ப? வந்து உட்காரு கொஞ்ச நேரம். ஹாய். வெல் வெல் வெல், நாட் பேட். ரொம்ப ஷார்ப்பா வந்துட்டீங்க எல்லாரும். எங்க சந்தோஷ காணும்? வரலையா? அதான பார்த்தேன். அவன் டெஸ்ட் எடுக்க வந்தாதான் மாட்டிப்பானே. பிரதிபா, பல தடவை வான் பண்ணியும் நீ திருந்துற மாதிரி தெரியல. தேவையில்லாம எதையோ பேசி பவையை கன்ஃபியூஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிக்க போற பாரு. ஐயோ, தேங்க்யூ. எனிவேஸ், தேங்க்யூ. பிரதிபா, அப்படி உனக்கு எங்க மேல என்னதான் கோவம்? நாங்க உனக்கு அப்படி என்னதான் கெடுதல் பண்ணிருக்கோம்? ஏன் எங்க குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க பிரதிபா? கம் ஆன் லக்ஷ்மி, ப்ளீஸ் ஸ்டாப் இட். இத கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிக்குது. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட், ஓகே? இப்போ உங்க பையன் சந்தோஷ் ஒரு அப்பாவி பொண்ணோட லைஃப கெடுத்துட்டான். அந்த விரக்தியிலேயே அந்த பொண்ணு செத்து போச்சு. தனக்கு பிறந்த குழந்தையவே சந்தோஷ் யாருக்கோ பிறந்த குழந்தை மாதிரி ஏமாத்துறான். இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சும் நீங்க எல்லாரும் நடிக்கிறீங்க. சோ இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றதுக்கு தான் இந்த டெஸ்டே. ஓ முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள குறை சொல்ல வந்துட்டேல்ல? பாரு பிரதிபா, கெட்ட எண்ணமே உன்னை ரொம்ப சீக்கிரம் அழிக்க போகுது. அது சரி, இப்படி மாறிட்டீங்க. ஓ, அவங்களோட சேர்ந்ததுனால இது தொத்திக்குச்சா? இப்படி சாபம்லாம் விடுறீங்க? சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, சந்தோஷ் எப்ப வருவான்? என்ன வருவானா இல்ல எஸ்கேப்பா? ஐ திங்க் இந்த டெஸ்டுக்கு பயந்துகிட்டு எங்கேயோ பதுங்கிட்டானோ. பிரதீபா, கண்டிப்பா சந்தோஷ் வருவான். பார்க்கலாம் பார்க்கலாம். மேடம், டாக்டர் வந்துட்டாங்க. பேஷண்ட ரெடியா இருக்க சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா அவன் இன்னும் பாத்தீங்களா, டாக்டரே வந்துட்டாரா, ஆனா கன்சர்ன் பேஷண்ட் இன்னும் வரல. இதுல இருந்தே தெரியல சந்தோஷ்க்கு பயம் வந்துடுத்து. எங்க டெஸ்ட் எடுத்தா நம்ம மாட்டிக்குவோன்னு எஸ்கேப் ஆயிட்டாப்ல. பிரதீபா, நீ பவி
நீ கோவப்படாத. அ, எனக்கு என்னமோ குட்டி வராத மாதிரி தான் தோணுது. வா வீட்டுக்கு போலாம். தட்ஸ் இட். சொல்லல, எனக்கு தெரியும் அவன் வரமாட்டான். இல்ல அத்தை, அவன் மட்டும் வரல, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். எனக்கு ஒரு அவமானம்னா அது அவனுக்கும் தான். பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சாரி சார், என்ன சமாதானப்படுத்துறத விட்டுருங்க. அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வருதுங்கிறத பத்தி யோசிங்க. ச்சே, இன்னைக்கு எப்படியாவது டெஸ்ட் எடுக்க வச்சு அந்த குழந்தை சந்தோஷோடது தானே ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தா இவன் வராம எஸ்கேப் ஆயிட்டானே. கம் ஆன், யோசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்த பேஷண்ட் எங்க? ஆக்சுவலி சாரி டு சே திஸ் டாக்டர், பேஷண்ட் வரல, எஸ்கேப். என்ன வரலையா? ஆ, என்ன விளையாடுறீங்களா? இன்னும் 1 ஹவர்ல ஒரு ஆபரேஷன் வேற இருக்கு. டோன்ட் வேஸ்ட் மை டைம். பேஷண்ட் நேம் என்ன? சந்தோஷ். அது சார் சொல்லுங்க. அது என்ன மேடம்? சந்தோஷ். வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன். ஹாய் சார். சார், நான் தான் சந்தோஷ். எனக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஓ, நீங்க தானே அது? இந்த லேடி நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை சார், அதனால தான் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க ரெடி பண்ணுங்க, நான் வரேன். ஓகே. பார்த்தல்ல, இதுதான் சந்தோஷ், என்னோட சந்தோஷ். டாக்டர், பாத்தீங்கல்ல அத்தை, இதுதான் என் சந்தோஷ். சந்தோஷ், இவ்ளோ தூரம் என்ன கஷ்டப்படுத்தி தான் நீ இதுக்கு ஒத்துக்கணுமாடா? நேத்துல இருந்து நான் சாப்பிடாம இருக்கேன். முழுசா நான் 30 மணி நேரம் பட்னியா இருந்திருக்கேன். சாருக்கு இப்பதான் என் மேல இறக்கம் வந்திருக்கு. என்ன விடு, நம்ம குழந்தைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? வயித்துல இருக்கும்போதே அவனை பட்னி போட்டல்ல. பவி, பவி, நீ அப்படியெல்லாம் சொல்லாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒன்னும் உன்னை குத்தி காட்டணும், வருத்தப்பட வைக்கணும்லாம் இதை சொல்லல. நான் சாப்பிடலனா அது நம்ம புள்ளையும் பாதிக்கும். நீ இந்த டெஸ்ட் எடுக்கலனாலும் அது அவன் வாழ்க்கைய பாதிக்கும். அது நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே சந்தோஷ். பவி, இன்னும் பிறக்காத நம்ம புள்ள அசிங்கப்படும் நினைக்கிற நீ இந்த டெஸ்ட் எடுத்தா நான் அசிங்கப்படுவேன்னு நினைக்கவே இல்லையே பவி. இதுல நீ அசிங்கப்பட என்னடா இருக்கு? ரிசல்ட் எப்படியும் நெகட்டிவா தான் வரும். உன் மேல பழி சொன்னவங்க தான் அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க. சந்தோஷ், ஒரு பிரச்சனைய சும்மா வளர விட்டுட்டே இருக்க கூடாது. அதுக்கு இப்பவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்.
இந்த டெஸ்ட்டை நான் எடுக்கணும்னு அடம் பிடிக்கிறதுக்கு எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. என் நம்பிக்கை பொய்யாகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க, முக்கியமா இந்த பிரதீபா மாதிரி ஆட்கள்லாம் எல்லா அபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. இந்த ரிசல்ட்ட உன்னை பத்தி தப்பா பேசினவங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் விட்டெறிஞ்சு இப்ப பேசுங்க பாப்போன்னு தில்லா கேட்கணும்டா. அதுக்குதான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். மத்தபடி உன்னை ஹர்ட் பண்ணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. எனக்கு ஒண்ணு தெரியாதா? என்னதான் படிச்சு வேலைக்கு போற மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் ஹஸ்பண்ட் மேல பொசசிவா இருக்கிற சராசரி வைஃப் தாண்டா நானும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அவன் ஒரு நாளும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நான் நிரூபிக்கணும். ஐயோ பவி, இந்த நம்பிக்கை தான் பவி என்ன கொல்லுது. நான் தப்பு பண்ணலன்னு உன் காலில் விழுந்து அழணும்னு தோணுது. ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தைரியமே இல்ல பவி.